இது என்னடா சொன்ன? கிரேப்ஸும் ஸ்ட்ராபெரியும். வா, அடுத்தது பம்கின் மேங்கோ, பிரிஞ்சால் டொமேட்டோ. இங்கே ஓகே குட். இது வந்து காசு. நீ கடை வச்சுருக்கீங்க, அந்த கடையில் வந்து இந்த காசு கொடுத்துட்டு நான் வாங்கணுமா? எங்கேயும் அந்த பிளேட்டில் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கீங்க காட்டுங்க. கிளேயில் செஞ்சு வச்சுருக்கீங்க என்னென்ன? பம்கின், இது காய் மாம்பழம். எங்கே பம்கின் கூட பார்க்கலாம், நல்லாயிருக்கு. அந்த அச்சில் செஞ்சுருக்க, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்து பிரிஞ்சால் டொமேட்டோ. சூப்பர்ரா. இது ஸ்ட்ராபெரி, இது கிரேப்ஸ். இங்கே ஸ்ட்ராபெரி அழகாக பண்ணியிருக்கியே. இங்கே பாரு, ஸ்ட்ராபெரி இல்லை அழகாக பண்ணியிருக்கு. ஸ்ட்ராபெரி. இது என்னது? கிரேப்ஸா? சூப்பர்ரா. இங்கே உங்கள் கடையை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இது வந்து பாஸ்கெட். அது வந்து நாங்கள் வந்து வாங்கி போட்டு வரதுக்குங்களா? சூப்பருங்க. உங்கள் கடை மட்டும்தான் கொஞ்சம் ஒடுங்கலாக இருக்குது, மற்றபடி உள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் நல்லா இருக்குங்க. சரி இருங்க, நான் உங்களுக்கு வாங்கிக்கிறேன். எவ்வளோன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு அது பேர் என்ன, ஸ்ட்ராபெரி வேணுங்க. ஸ்ட்ராபெரி எப்படிங்க? ஸ்ட்ராபெரி 1 கிலோ 100 ரூபா. 1 கிலோவே 100 ரூபாயா? பரவாயில்லையே, ரொம்ப சீப்பாக நல்லா விற்கிறீங்களே, காசு கம்மியாக. சரி இருந்தாங்க, இது 100 ரூபா. எனக்கு 1 கிலோ போட்டு வைங்க. இருங்க, வெயிட் போட்டு தரேன். வேற அவ்வளோதாங்க, எனக்கு ஸ்ட்ராபெரி மட்டும் போதும். நான் வடைய போடுறேன். இங்க பாருங்க, நான் வடைய போடுறேன். லயன் எழுது. உங்கள்கிட்ட என்ன சண்டை பண்ணிட்டு இருக்கோம், நானே உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். சொல்ல மறந்துட்டேன், நேற்று வந்து எனக்கு இந்த இது வந்துச்சு. ஓகே, ஸோ பொக்கே. ஸோ அதுக்கு உயிர் கொடுத்துட்டேன். இதை வீடியோவில் அப்படியே இருக்கிறதுனால இதுக்கு நான் உயிர் கொடுத்துறேன். நைஸ்னா ஃப்ளவர்ஸ். அது இல்லாமல் நேற்று ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, பாய்.